வீடியோவில் ஒரு ரிலேஷனை கொடுத்துட்டு அந்த ரிலேஷன்லேருந்து எப்படி நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம், அப்புறமேட்டு அந்த ரிலேஷன்ஸை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸையும் வச்சு எப்படி எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க. எஃப் வந்து எக்ஸ் கமா ஒய், அதில் எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது 1லேருந்து எக்ஸட்ரா n வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒய்ங்கிறது 2xன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டொமைன், ரேஞ்ச், அப்புறம் இது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? ஃபஸ்ட் டொமைன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல் எக்ஸு வந்து 1ஆக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸு 2ஆக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 4, எக்ஸு 3ஆக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 6, அப்படி எக்ஸட்ரா வரைக்கும் போகும். எப்படி அப்படின்னா y ஈக்குவல் டு 2x, எக்ஸுக்கு 1 போடுறப்ப 2, 2 போடுறப்ப 4, 3 போடுறப்ப 6, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இதில் டொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டொமைனுங்கிறது ஃபஸ்ட்டு இன்புட்ஸ் எல்லாமே டொமைன், அதாவது 1, 2, 3 எக்ஸட்ரா டொமைன். ரேஞ்ச் வந்து 2, 4, 6ங்கிறது ரேஞ்ச். இதில் கோடொமைன்ங்கிறது வந்து y பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ், 1லேருந்து எக்ஸட்ராங்கிறது கோடொமைன். இப்போ இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையாங்கிறத செக் பண்ணணும். எப்படின்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்குது. 1 ஹேஸ் 1 அவுட்புட், 2ங்கிறது மட்டும்தான் அதோட அவுட்புட். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 3, 4, 6, 8ங்கிறது. இப்போ ரிலேஷன் வந்து எக்ஸ் கமா எஃப்எக்ஸ்எல் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ x² + 1 கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸோட வேல்யூஸ் வந்து 3 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3 3 9, 9 + 1 10. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 4 போட்டால் 4 4 16 + 1 17. அதே மாதிரி 36 + 1 போட்டோம்னா 37. அடுத்தது 8 போட்டோம்னா 64 + 1 65. இது ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். 3க்கு வந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்குது. இங்கே வேற எந்த 3 இன்புட்டும் கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வந்து கொடுத்துருக்காங்க x² - 5x + 6. இதில் இருந்து நாம் எஃப் ஆஃப் -1 2a 2x - 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் போதும். -1² 1, -5 இன்ட்டு இது +5 +6 ஆட் பண்ணோம்னா 6 + 6 12. ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ 12. அடுத்தது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 2a கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக 2a போடணும். 2aனா 4a² - 5 × 2a + 6. 5 × 2a எப்படி எழுதலாம்? 5 × 2a வந்து -10a. அடுத்தது எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 2 போட்டோம்னா 4 -5 2 10 +6. இதோட வேல்யூ 0. x - 1 போடணும். எஃப் ஆஃப் x - 1 கண்டுபிடிக்கணும். x - 1 வந்து x இருக்கிற இடத்துல x - 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு a - b² a² + b² - 2ab. அப்போ x² + 1 - 2x. இதை உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா -5x + 5 + 6. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 12 வந்துடும். x² - 7x + 12. இதுதான் ஆன்சர். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதோட ரெப்ரசன்டட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் வந்து இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. கிராஃப் கொடுத்துட்டு ஃபைண்ட், இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த கர்வ் வந்து y = எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம வந்து டயக்ராம் கிராஃப் எப்படி வரைவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு y பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் = x² இருக்குதுன்னா எக்ஸுக்கு 0 1 2 3ன்னு போட்டோம்னா x² வேல்யூ வந்து
0ங்கும்போது 1, 2ங்கிறது 4, 3ங்கும்போது 6. இந்த மாதிரி நாம எழுதுவோமா? இப்ப இத வந்து ரிவர்ஸ்ல குடுத்துட்டாங்க. நான் டயகிராம் குடுத்துட்டாங்க. டயகிராம் குடுத்துட்டு, இந்த 0வோட வேல்யூ என்ன? 1ஓட வேல்யூ என்ன? 2ஓட வேல்யூ என்ன? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அத இப்ப கண்டுபிடிக்கலாமா? நம்ம எப்பவுமே கிராஃப் எப்படி வரைவோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ வச்சு ஒய் ஆக்சிஸ பிளாட் பண்ணுவோம். எப்படின்னா, இப்ப எக்ஸ் 0, 1, 2, 3னா ஒரு ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா, எக்ஸுக்கு பதிலா 0 போட்டு ஒய் கண்டுபிடிப்போம். அதாவது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு. அப்ப கிராஃப் பிளாட் பண்ணுவோம். அவங்க கிராஃப் பிளாட் பண்ணி குடுத்துட்டு, நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அத எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப ஃபைண்ட் எஃப் ஆஃப் 9 கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் 9 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 9, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ 9, 9ல வந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணோம்னா 9 வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் 9ஓட வேல்யூ 2. அடுத்தது வந்து எந்த வேல்யூ கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 0. 0ல ஒய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 0ல ஜாயினிங் கர்வ் வந்து 9 இங்கே இருக்குது. அப்போ இந்த கர்வ் தான் நம்மளோட இமேஜ். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 0வோடது வந்து 9. அடுத்தது எதை கண்டுபிடிக்கலான்னா 7 வந்து கொடுத்துட்டாங்க. 2x + 5ன்னு. எக்ஸு வந்து 0 கிடையாது. அப்போ இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதோட வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் + 2 - எஃப் ஆஃப் 2 பை எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் இருக்கிற இடத்துல x + 2 போட்டால் போதும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x + 5. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலான்னா x + 2 போட்டுக்கலாம். மைனஸ் எஃப் ஆஃப் 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 இருக்கு. அப்போ 2 போட்டோம்னா 2 × 2 4, 4 + 5 by x. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 2x + 4 + 5 -4 -5 டிவைடட் பை x. இது கேன்சல் ஆயிடும். 2x by x, x கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 2. 2x by x வரும். x கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 / 2 கண்டுபிடிக்கணும். 0 எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்போ -3 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 2 - 3 / 2. -3 + 2 வந்து -1. -1 - 3 வந்து -4/2. இதோட ஆன்சர் -2. அப்போ எஃப் ஆஃப் 0 + எஃப் ஆஃப் 1 / 2ஓட வேல்யூ -2. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3. அப்போ 2x - 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா 2x ஈக்குவல் டு 3. 3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. எக்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3. இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா x - 2x மைனஸ் அந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 இஸ் ஈக்குவல் டு 0. இதோட வேல்யூ வந்து -x + 3 இஸ் ஈக்குவல் டு 0. இது அந்த பக்கம் போச்சுன்னா -x - 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தோம். நம்ம எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எஃப் ஆஃப் 1 - எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x - 3. 1 - எக்ஸ்னா 2 × 1 - x -3. எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 2x - 3 அப்படியே வந்துடும். 1 - எக்ஸுக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 - எக்ஸ் போட்டுட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 - 2x - 3. இது அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 2x - 3 -2 + 2x + 3 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 4x
-3 + 3 கேன்சல் ஆயிரும். -2 = 0. இதில் 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா 2x -2 = 0. இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ 1/2 எழுதிக்கலாம். தட்ஸ் இட். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து எக்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்மளை எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 3 ப்ராப்ளமாக நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் இட்.